பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது போக்குவரத்து துறை. தமிழகத்தில் கடனை தத்தளிக்கும் துறைகளில் ஒன்று போக்குவரத்து துறை. மக்களின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான போக்குவரத்து துறையில் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன தலைவர் சவுந்தரராஜன் அளித்த தகவல்களை தற்போது காணலாம். 20,000 பேருந்து என்பதும் அதில் பணியாற்றக்கூடிய 1.25 லட்சம் தொழிலாளிகள், திறமையான தொழிலாளிகள் என்பதும் சாதாரணமான மூலதனம், சொத்தல்ல, அது மிகப்பெரிய சொத்து. அது அதை பயன்படுத்தி நாம் நிறைய இது செய்யலாம். நீங்கள் நமக்கு தேவையான அத்தனையும் நாமே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஃப்ளாப் நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம், இது உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நிக்கல் பண்ணுற இதை இங்கே பிஆர்டியில் நம்ம உற்பத்தி, அந்த மாதிரி உற்பத்தி துறையிலும் நாம் இறங்கணும். நம்ம பேருந்துக்கு தேவையானது நம்மளே பண்ணிக்கிட்டோம்னா பெரிய மிச்சம் அதில் வரும். அது ஒன்று. அப்புறம் நான் பெட்ரோல் பங்கு மற்றது இந்த மாதிரி சொன்னது மாதிரி அந்த விஷயங்களை செய்யணும். தனியார் துறையோடு போட்டி போடுவதற்குள்ள வசதியை, வாய்ப்பை பொதுத்துறைக்கு தரணும். நீ உருவாக்கி கொடுக்கணும். நான் என்னென்னு உங்களுக்கு சொன்னேன், அவன் ஆறுனு நல்லா இருக்கும், நம்ம ஆறுனு மோசமாக இருக்கும். அவன் லைட் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம லைட் ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு ஸ்பீடு ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது, நமக்கு ஸ்பீடை நம்ம சீல் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும். அடுத்து மொத்தமும் பொதுத்துறையில் இயக்குவது என்பது மினி பஸ் தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மினி பஸ்ஸை தனியாருக்கு கொடுக்கறது சரியல்ல. அரசே அதை செய்ய முடியும், போக்குவரத்து கழகங்களே அதை செய்ய முடியும், செய்யணும். செய்வதன் மூலமாக நாம் அதிலையும் சற்று வருமானத்தை நாம் ஈட்ட முடியும். மினி பேருந்துகள் அது தவிர போக்குவரத்து கழகங்களில் ஏற்கனவே இயக்கப்பட்ட வழித்தடங்கள், அதாவது நேர்வழி, சுற்று வழி, இப்படிலாம் நீங்கள் இதில் கிராமங்களில் போனால் நீங்கள் பார்க்கலாம். இந்த சுற்று வழியில் பூரா நம்ம வச்சுக்குவோம், நேர்வழி பூரா அவனுக்கு கொடுத்துருவோம். சுற்று வழி அவனுக்கு இருக்கும், பர்மிட்டில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை மீறிட்டு போவான், தனியார் போவான். நம்ம அப்படி போக மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அரசு ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்தாலே நம்ம பல இதை மிச்சப்படுத்த முடியும். நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும், மக்களுக்கும் வசதி கிடைக்கும் என்பது தான் அதில் பார்க்கணும். இது போன்ற திட்டங்களை அமுல்படுத்த முடியுங்கிறது தான் போக்குவரத்தை பொறுத்தவரையில். அதாவது இப்போ ஒரு 10% அளவுக்கு கூட எலக்ட்ரிக்கல், சிஎன்ஜி இது போன்ற பெட்ரோல் டீசல் அல்லாத வண்டிகள் இன்னும் வரல. ஓடுறதும் சென்னையில் மட்டும்தான் ஓடுது. இப்போ வேறு இடங்களில் இன்னும் பெரிய அளவுக்கு வரல. இப்போ இந்த அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நான் மொத்தமும் மின்சார பேருந்துகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறார்கள். அது வந்தால் நல்லாயிருக்கும். வர்றது அவசியம் மட்டும் தான் நாங்கள் கருதுகிறோம். அதை நாங்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிறது ரொம்ப சொற்பம் தான், ரொம்ப குறைவு தான். தொடர்ச்சியாக 16 மணி நேரம் வண்டி ஓட்ட சொல்கிறது, இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு ஒரே டிரைவர் போ அப்படிலாம் சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபாயகரமான விஷயம். நேரடி ஷிஃப்ட்டு, டபுள் ஷிஃப்ட் அப்படின்னு போட்டு தொடர்ச்சியாக 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்விப்பது என்பது தொழிலாளிகளும் செய்கிறார்கள். காரணம் என்னென்னா, அடுத்த நாள் முழுமையாக ஆஃபில் இருக்கலாம் என்பதற்காக அவங்க செய்கிறாங்க. பட் இதிலெல்லாம் அப்படி முழுமையாக வேலை வாங்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒழுங்காக கொடுத்து பண்ணணும். அப்போ ரெஸ்ட் ரூம் உள்பட ஒழுங்காக கிடையாது. நீங்கள் கொசு மற்றது இருந்தால் என்ன ரெஸ்ட் ரூம் அது? நீங்கள் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியோடு தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, பிளாட்ஃபார்த்திலே நாங்கள் ஏசி போட்ட இது வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த பணிமனையிலையும் ரெஸ்ட் ரூமில் ஏசியும் கிடையாது, ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது, பாத்ரூம் ஒழுங்கு கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்கிறது இல்லாட்டி போனால் 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பயன்படுத்த முடியாமல் சிரமப்படுறாங்க. நான் போக்குவரத்து அமைச்சரோட சொன்னேன், நீங்கள் எல்லா இடத்துலையும் அதையும் சேர்த்து வைக்க வரிய பாருங்கள், வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி பார்த்து செய்யணும். இப்போ தொழிலாளியினுடைய வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு என்ன தேவை என்பதை பார்த்து செய்யணும். கேன்டீன் போன்றவைகள்லாம் கூட ஒழுங்காக இல்லை, முறையாக இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினா நல்லது. போக்குவரத்து துறையில் எதிர்பார்ப்புகள் குறித்த தகவல்களுடன் இணைக்கிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி. இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துறை போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? கடந்த திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நிதி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது? தற்போதைய தவிக அரசு எவ்வளவு நிதி ஒதுக்க வாய்ப்பு இருக்குது? இதுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னென்ன ரேவதி, விவரம்? நிச்சயமாக ஜெயஸ்ரீ, தமிழக நிதிநிலை அறிக்கை இந்த புதிய அரசு வந்த பிறகு தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்குகிறது. குறிப்பாக மாணவர்கள், பெண்கள், பெரியவர்கள் என அனைவரும் பயன்படுத்தக்கூடிய இந்த போக்குவரத்து சார்ந்த துறை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த துறையை பொறுத்தவரை 20,000 காலி பணியிடங்களுக்கு மேல் இருக்கிறது. இதன் காரணமாக முக்கியத்துவமான பிரச்சனைகள் இதில் ஏற்படுகிறது. குறிப்பாக 3000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படாத சூழல் இருக்கிறது. இந்த பணியாளர் பிரச்சனை காரணமாக
காரணமாக. அது மட்டுமின்றி 5000த்திற்கும் மேற்பட்ட பழுதாகி இருக்கக்கூடிய, அதாவது இயக்கத்திற்கு தகுதியற்ற பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பழுது பார்க்கும் பிரிவு இருக்கக்கூடிய இடத்தில் தொழிலாளர்கள் மிகவும் குறைவாக இருப்பதன் காரணமாக அச்சத்துடன் இருப்பதால் தனியார் பேருந்துகள், ஆட்டோ போன்ற வாகனங்களை மாற்றி அவர்கள் பயணிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் போக்குவரத்து துறைக்கு இழப்பும் ஏற்படுகிறது, தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் போக்குவரத்து துறைக்கு இழப்பும் ஏற்படுகிறது, தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்தவரை அவர்களுக்கான கழிப்பறை வசதி, கேண்டீன் வசதி உள்ளிட்டவை முறையாக இன்னும் செயல்படுத்தப்படாத சூழல் இருக்கிறது. அவற்றை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பணியாளர்கள் குறைபாடாக இருப்பதன் காரணமாக 2 ஷிப்டுகள் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு பணியாளர் 10 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை பணியாற்ற வேண்டிய சூழல் இருப்பது மிகப்பெரிய பணி சுமை மற்றும் மன உளைச்சலுக்கு அவர்களை ஆளாக்குகிறது. கிட்டத்தட்ட போக்குவரத்து துறையில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 500 பேர் வரை உயிரிழப்புகள், அதாவது விபத்து உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறதன் காரணமாக இந்த துறையை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டும். அதுவும் தனியாருக்கு இதனை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படாமல் அரசே அனைத்து போக்குவரத்து உள்ளிட்ட சேவைகளை செயல்படுத்த வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமின்றி மினி பேருந்துகள் இயக்குவதையும் தனியாருக்கு கொடுக்காமல் போக்குவரத்து கழகமே அதனை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மெட்ரோ பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றுக்கும் பேருந்து நிலையங்களுக்கும் இடையேயான அந்த நடையை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பல மாவட்டங்களில், குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் குறைவான நடைகளே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அது நஷ்டமாக ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் கூட அங்கு பொதுமக்களுக்கு அது தேவையாக இருப்பதால் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக போக்குவரத்து துறையை பொறுத்தவரை வரவு மற்றும் செலவுக்கு இடையேயான அந்த இடைவெளியை சரி செய்ய வேண்டும், அதனை அரசே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி இங்க பணியாளர்களை பொறுத்தவரை ஓய்வு பெற்று செல்பவர்களுக்கான அந்த ஓய்வூதிய தொகை பெறுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு காப்பீடு போன்ற ஏற்பாடுகளும் இல்லாததன் காரணமாக அவற்றையும் அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. மேலும் தனியார் பேருந்துகளுக்கு நிகராக செயல்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து துறையை சிஎன்ஜி உள்ளிட்ட பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும், அனைத்து மாவட்டங்களுக்கும் இது பரவலாக்கப்பட வேண்டும், அதனை அரசே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே மகளிர் விடியல் பயணம் திட்டம் இருக்கக்கூடிய நிலையில் அதனை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதற்கான நிதியில் எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கான அந்த இலவச பேருந்து பயணமும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது பல்வேறு விதமான கோரிக்கைகளாக முன்வைக்கப்படுகிறது. தமிழக பட்ஜெட்டில் போக்குவரத்து துறை தொடர்பான எதிர்பார்ப்புகள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.